வணக்கம் நண்பர்களே. சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர் இந்த ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 175 மில்லியன் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வெளிவந்த ரிலீஸ் ட்ரெய்லர் அதுவுமே கூட 100 மில்லியன் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வரக்கூடிய திரைப்படம் தான் இந்த சலார். இந்த ஒரு திரைப்படம் கேஜிஎஃப் யூனிவர்ஸ்குள்ள வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இந்த திரைப்படம் கேஜிஎஃப் யூனிவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே சொல்லியிருந்தேன். இதை வந்து இப்போ நம்ம பிரசாந்த் நீலே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இது கேஜிஎஃப் யூனிவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது போக நம்ம பிரசாந்த் நீல் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பத்தியுமே ஒரு சில வார்த்தைகள் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். அது போக சலார் திரைப்படத்துடைய ரிலீஸ் ட்ரெய்லர்ல அவங்க என்னென்னலாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. முதல்ல நம்ம ராஜமௌலி அவர்கள் பிரசாந்த் நீல் கிட்ட இந்த திரைப்படம் கேஜிஎஃப் வேர்ல்டுல சேருமான்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே நோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தாரு. Is there a connection between KGF and Salar? No, sir. Absolutely not. Absolutely These are not. two different. அதுக்கு அவர் தெளிவான ஒரு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. நான் நினைச்சிருந்தேன்னா அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ள இந்த படத்தையும் சேர்த்திருக்க முடியும். ஆனா கேஜிஎஃப் திரைப்படம் ஹிட் ஆயிருச்சு, அது நல்லா ஓடிருச்சுங்கிற காரணத்துக்காக அந்த பேரை வச்சு அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சு இந்த படத்தையும் ஓட வைக்கிறது நல்லா இருக்காது. அதனால அது தனி திரைப்படம், இதுவும் தனி திரைப்படம் தான். அந்த மார்க்கெட்டை வச்சு இதுக்கு நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்படி பண்ணி இந்த படத்தை நம்ம ஓட வச்சோம்னா அது சரியான வெற்றியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள். திரைப்படமும் இன்னொரு திரைப்படமும் கனெக்ட் ஆகுது இல்லையா, இந்த எல்சியூ மாதிரி. அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் தமிழ் சினிமால லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. நான் என்னுடைய திரைப்படங்கள்ல அந்த யூனிவர்ஸ் கான்செப்டை கொண்டு வர விரும்பல, ஆனா நான் ரசிக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் பண்ண விஷயத்தை நான் இப்ப வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம். அவருடைய தன்னம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல கிளியராகவே தெரியுதுங்க. நான் யாரையும் நம்பி கிடையாதுடா, நான் என்னுடைய ஸ்கிரிப்டை நம்பி இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்றதுங்கிறது ஒரு தனி குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒருவேளை கேஜிஎஃப் திரைப்படத்துடைய யூனிவர்ஸோட அவர் எடுத்தாருனாலுமே கூட அது கேஜிஎஃப் 3 கேஜிஎஃப் 4ன்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் அப்படிங்கிற டைட்டில்லையே தான் அந்த யூனிவர்ஸ் டிராவல் ஆகுமே தவிர இந்த மாதிரி சலார் அப்படிங்கிற திரைப்படத்தை கூட கேஜிஎஃப் லிங்க் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதை நம்ம தமிழ் சினிமால லோகேஷ் பண்ணிட்டாரு. ஸோ அதனாலே அவர் அவங்கள பார்த்து நாம பண்ண வேணாம், நாம யூனிக்யூவா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறமா இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய சலார் திரைப்படத்துடைய ரிலீஸ் ட்ரெய்லர், அந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம்னாவே தெரியுது இந்த திரைப்படம் இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்க போகுது. அதுல ஒருத்தன் வந்து அரசனாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த கான்சார் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அரசனாகணும்னு நினைக்கக்கூடிய நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள் அவரு தன்னுடைய நண்பனான தேவா கிட்ட உதவி கேட்கிறாரு. அந்த தேவா அப்படிங்கிறவரு ஒரு மெக்கானிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துல மேக்ஸிமம் டார்க்கான விஷுவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ட்ரெய்லர்லயே தெரியுது. நம்ம பிரசாந்த் நீலுடைய ஸ்டைலே இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கேஜிஎஃப் திரைப்படத்திலுமே கூட முக்காவாசி டார்க்கா தான் ஓடிட்டு இருக்கும், டார்க் விஷுவல்ஸா தான் காட்டியிருப்பாங்க. சோ சேம் அதே மாதிரி தான் சலார் திரைப்படத்தையுமே எடுத்திருக்காரு. அநேகமா இந்த டார்க் விஷுவல்ஸை பார்த்துட்டு தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கேஜிஎஃப் யூனிவர்ஸ்ல தான் சலார் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான காரணமே முக்காவாசி விஷுவல்ஸ் டார்க்கா இருக்கு இல்லையா, இதுதாங்க. அதுக்கப்புறமாக இந்த பில்டப் டைலாக்ஸ் கேஜிஎஃப்ல வந்த மாதிரியான பில்டப் டைலாக்ஸ் தொடர்ந்து இந்த திரைப்படத்திலுமே வந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்பேனரை கொடுத்தா மெக்கானிக் கழட்டுவான், கன்னை கொடுத்தா என்னடா கழட்டுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கற மாதிரியும், அதுக்கு நம்ம பிரபாஸ் பதிலடி கொடுக்கிற விதமா அடுத்த ஷாட்லயே வந்துட்டு கன்னெல்லாம் எடுத்து லோட் பண்ணி அதை ஃபயர் பண்ற மாதிரியுமே ஒரு காட்சி இருக்கும். கேனிக்கிட்ட ஸ்பேனரு ரெஞ்சு இதெல்லாம் கொடுத்தா கழட்டுவான், கண்ணை கொடுத்தா என்னடா காட்டுவான். ஸோ இந்த மாஸ் டைலாக்ஸ் வந்து எப்படி நம்ம பிரசாந்த் நீலுடைய திரைப்படங்கள்லாம் இருக்குதுன்னா, ஏதோ ஒரு கதாபாத்திரம் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசுவாங்க. அதாவது இவன் லாய்க்கு இல்லை, இவன் சுத்தமா வந்து ஒரு கோலை அப்படிங்கிற மாதிரி மட்டம் தட்டி பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சு அதுக்கு பதிலடியாக நம்ம ஹீரோ வந்து டைலாக்ல சொல்லாம ஆக்ஷன்ல, அதாவது ஏதோ ஒரு செயல் மூலமா காட்டுவாரு. நான் இப்படி இல்லடா, நான் அப்படிடா அப்படிங்கிற மாதிரி டைலாக்ல சொல்லிடாம அவர் வந்து செயல் மூலமா காட்டுறாரு. அந்த ஒரு விஷயம் தான் பிரசாந்த் நீல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ இத கேஜிஎஃப் திரைப்படத்திலுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. ஏதோ ஒரு கதாபாத்திரம் ராக்கி பாயை மட்டம் தட்டிட்டே இருக்கும், அப்ப நம்ம ராக்கி பாய் ஆக்ஷன்ல காட்டுவார். அத ஒரு உதாரணத்துக்கு என்ன சீன் சொல்லலாம்னா, கேஜிஎஃப் 1 திரைப்படத்துல நம்ம ராக்கி பாய்க்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. என்னன்னா, இத்தனை பேர் நாங்க இருக்கோம், நீங்க எல்லாரையும் தாண்டி வந்து ரீனாவை தொட்டுட்டீங்கன்னா உனக்கு தாண்டா அவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ராக்கி பாய் திரும்பி போவாரு. அப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே மட்டம் தட்டுவாங்க நம்ம ராக்கி பாயை, போடா அவன் ஒரு கோலை, அவன் ஒரு பொண்ணு,
கையில வளையல் மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி மட்டம் தட்டுவாங்க. ஆனா அடுத்த சீன்லயே நம்ம ராக்கி பாய் ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. அவர் எந்த ஒரு டைலாக்கும் பேச மாட்டாரு, ஆனா ஒரு பெட்ரோல் வண்டியை தூக்கிட்டு வந்து அங்க ஊத்தி விடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஷன்ல பதிலடி கொடுக்குற மாதிரியான காட்சிகள் தான் பிரசாந்த் நீலுடைய திரைப்படங்கள்ல ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த சலார் திரைப்படத்திலுமே அந்த மாதிரி மட்டம் தட்டுறவங்க கிட்ட ஆக்ஷன்லயே பதிலடி கொடுக்குற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அடுத்ததாக நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய கதாபாத்திரம் தான். ஸோ அவங்க என்னடா இந்த படத்துல பெருசா வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்க பெருசா எந்த ஒரு சீன்லயும் வர்ற மாதிரி தெரியல. ஜஸ்ட் வந்து கதை கேட்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் மாதிரி தான் தெரியுது. KGF 1 பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த புக்ல பாதி எரிஞ்சு போச்சு மீதி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதை கேட்கிற மாதிரி தான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ருதிஹாசனுமே வந்துட்டு கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கேட்டு ஆரம்பிக்கிற மாதிரி கூட இருக்கலாங்க. ஆனா இந்த சலார் திரைப்படத்திலுமே நம்ம நிழல்கள் ரவி அவர்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா KGF திரைப்படத்துல தமிழ்ல ஓடுனதுக்கான முக்கிய காரணமே நிழல்கள் ரவி அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் தான். ஸோ அது சலார் திரைப்படத்தில் மிஸ் ஆகுதுங்க. ஸோ மற்றபடி அந்த வில்லன் கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 பேர் வராங்க, அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே தெரியுது. அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஒரு லேடியுமே கூட போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற வில்லர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்களாம் இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் வரதராஜ மன்னாரை கொன்னுறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு முடிவுக்கு கீழே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கலாங்க. அண்ட் ஃபைனலா இந்த ட்ரைலரை முடிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கான்சார் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு, அதுக்கான காரணம் என்னன்னா 2 உயிர் பிரியாத நண்பர்கள் விரோதிகளாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் பார்ட் 1 சீஸ்ஃபயர் அப்படின்னு போடுறாங்க. அதாவது 2 உயிர் பிரியாத நண்பர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவாவும் வரதராஜ மன்னாரும் தான், பிரபாஸும் நம்ம பிருத்திவிராஜ் அவர்களும் தான். அவங்க 2 பேரும் விரோதிகளாக மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுமே வருது. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது 2 உயிர் நண்பர்கள். ஸோ அவங்க 2 பேரும் விரோதிகளாக மாறுறாங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்தினால அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதையுமே கூட இந்த ஒரு திரைப்படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது, எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் உடஞ்சு போயிடாது. மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அதையும் அவங்க சுவாரஸ்யமா காட்டணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க, அதையும் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாங்க. அண்ட் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா இந்த 2 கும்பலுக்கு நடக்கக்கூடிய ஒரு சண்டையை தற்காலிகமாக தள்ளி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 கும்பல் யாராக இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் விரோதிகளாக மாறிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் தனித்தனி கும்பலாக மாறி அவங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை தான் பார்ட் 2ஆக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது சலார் பார்ட் 2ல இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாக மாறி வரலாம், அப்படி கூட கதையை கொண்டு போலாங்க. ஓகே நண்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இந்த ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர்ல நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுபோக நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் அவங்க எடுத்த முடிவு நல்லா இருந்துச்சா? அதாவது KGF உடைய அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வராம தனியா ஸ்டாண்ட் அலோனா எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அல்லது KGF கூடயே வந்திருக்கலாம் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.